ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகி அழகு சீரியல் அடுத்துட்டு நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க. எங்கே சுரேஷ் கிட்ட அவங்களுடைய அம்மா இருந்துட்டு, டே இப்படி ஒரு பொண்ணை வந்து மாப்பிள்ளை கட்டி வச்சிட்டாரு உன் தலையில், அதை நினைக்கும் போது சுரேஷ் கஷ்டமாக இருக்குன்றாங்க. தங்கராஜ் மாப்பிள்ளை இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பொண்ணை பார்த்துருக்கலாம் போலன்றாங்க. மலர் கூட பாரு வீட்டில் நம்ம சொல்ற பேச்ச கேட்டு நடந்துக்கிறா. ஆனா அவ இருக்காளே ரொம்ப ரொம்ப மோசமானவடான்றாங்க. அப்படி ஒருத்திய யாரா கல்யாணம் பண்ணிப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை அவசரப்பட்டாரோன்னு தோணுதுன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அம்மா வீட்டை விட்டு போயிட்டாளா, இனி அவ இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்றாங்க. இனிமேல் அவ என்னுடைய வாழ்க்கையிலே வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இங்க பாருங்க, சுரேஷ் ஒரு வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்றாங்க. பார்த்துக்கலாம், ஒரு கொஞ்ச நாள் அவ திரும்பி வந்து நல்லா வாழ்ந்தா சரி, இல்லைன்னா அவளை அத்தை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்களுடைய சுரேஷுடைய அப்பா சொல்லிட்டு போயிடுவாங்க. இதை கேட்டு மலர் ஃபீல் ஆகுறாங்க. எல்லாரும் உள்ள போனதுமே மலர் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னாச்சு மலருன்னு வாங்க, மாமா எப்படி பேசுறாங்க பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. மதி பண்றது தப்புன்னு நான் சொல்ல வரலங்க, அவ பண்றது சரிதான். ஆனா இருந்தாலுமே வந்து பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்ட்டு அவ கொஞ்சம் இது பண்ணிருக்கலான்றாங்க. இங்க பாரு மலரு, ஆனா மதி பண்ண தப்பு இல்லைன்னு தான் தோணுதுன்றாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, இதே மாதிரி நிலைமையில தான் நீ இருக்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணி போற, மதியம் அட்ஜஸ்ட் பண்ணி போற, அவ்வளவுதான் இங்க விஷயமே அப்படின்றாங்க. இப்ப என்னதாங்க பண்றது, பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.